தயவு. பதிவு 10. அருள் விளக்க மாலை. அருள் விளக்க மாலை. திருஅருட்பா 6ஆம் திருமுறை. பாடல் எண் 21. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில், நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில், ஞான வடிவாய் விளங்கும் வான நடுநிலையே, நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில், ஞான வடிவாய் விளங்கும் வான நடுநிலையே, ஊன் என்றும் உயிரென்றும் குறியாமே, ஊன் என்றும் உயிரென்றும் குறியாமே, முழுதும் ஒரு வடிவாம் திருவடிவம் வந்தளித்த பதியே, ஊன் என்றும் உயிரென்றும் குறியாமே, முழுதும் ஒரு வடிவாம் திருவடிவம் வந்தளித்த பதியே, தேன் என்றும் கரும்பென்றும் செப்பரிதாய் மனமும் தேகமும் உள் உயிர் உணர்வும் தித்திக்கும் சுவையே, தேன் என்றும் கரும்பென்றும் செப்பரிதாய் மனமும் தேகமும் உள் உயிர் உணர்வும் தித்திக்கும் சுவையே, வான் என்றும் ஒளி என்றும், வான் என்றும் ஒளி என்றும் வகுப்பரிதாம் பொதுவில், வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்றருளே, வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்றருளே, நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில், ஞான வடிவாய் விளங்கும் வான நடுநிலையே. அருள் விளக்க உரை. தயாநிதி சுவாமி சரணானந்தா. கடவுட்கலப்பு அத்துவிதமாய் உள்ளது என்பதை திருவருளால் கண்டுகொண்டு அதற்கு ஒப்பாக ஒவ்வொன்றை எடுத்து இசைக்கின்றார். இந்த தேகத்திலே நான் ஆன்ம சிற்றணு வண்ணமாய் உள்ளேன். அதுவே தனது சிற்றுருவாகவும் கொண்டுள்ளார் எனது பதி. இந்த தேகத்திலே நான் ஆன்ம சிற்றணு வண்ணமாய் உள்ளேன். அதுவே தனது சிற்றுருவாகவும் கொண்டுள்ளார் எனது பதி. இந்த சிற்றணு நிலையை நான் எனவும் அவர் எனவும் பகுத்தறியாது பொதுவான ஒன்றாக கண்டு நிற்கும் போது அகண்ட வானவெளியின் நடுவே ஞானமயமாய் விளங்குவதாக
தோற்றுகின்றதாம். உண்மையில் நமது நடனபதியே அருட்பெருஞ்சோதி வெளியில் ஒளி செய்து விளங்கிக் கொண்டிருத்தல் அனுபவமாகின்றதாம். இந்த நிலையில் நாம் என்று ஒன்று இல்லையாம். இந்த நிலையில் நாம் என்று ஒன்று இல்லையாம். நம் வள்ளல் பெருமான் பெற்றுள்ள அருட்பிரகாச வடிவத்தின் விளக்கம் 2ஆம் அடியில் வந்துள்ளது. அந்த வடிவம் அருள் ஒளியால் ஆனது. அதில் ஊன் பகுதியும் அதனை தாங்கி இயக்குகின்ற உயிர் பகுதியும் வேறு வேறாக இல்லையாம். எல்லாம் அருட்ஜோதியின் வண்ணமே. இது வெற்று ஜோதி வண்ணம் அல்ல. தீச்சுடர் போன்றதாக பாவித்துவிடக்கூடாது. பூத அணுக்களுக்குள் சுத்த அருள் சக்தி உள்ளது. இதுவே அருட்பொன்னாம். இது அனகமுற்று உடலிடம் நிரம்பிய தருணம் உடம்பு சுத்த அருட்ஜோதி வடிவமாய் திகழும். புறநோக்கில் சாதாரண தேக வடிவமாகவே தோற்றும். ஆனால் தத்துவ கெடுதி இல்லாததால் என்றும் கேடின்றி விளங்க வல்லதாம். நித்தியமாய் உள்ள கடவுள் அருட்சக்தியே சுருங்காத ஓர் உருக்கொண்டு நித்தியமாய் விளங்க வல்லதாகிவிடுகின்றதாம். பிரமாணம் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்திருந்தான். அருட்ஜோதியுமாய் சுருங்காத ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இதற்கு பிரமாணம் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்திருந்தான். அருட்ஜோதியுமாய் சுருங்காத ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே என்ற திருமந்திரக் கருத்தால் திருவருளே ஓர் அழிவற்ற உரு கொண்டு நிலவுதல் தெளிந்து கொள்வாம். மேல் அருட்சுவையை பற்றி பேசுகின்றார். அது தேனின் சுவை போன்று இருக்குமோ அல்லது கரும்பின் ருசியாய் இருக்குமோ என்று நிச்சயிக்க முடியவில்லையாம். இந்த உலக சுவைகள் நாவளவில்தான் இனிக்கின்றன. ஏனெனில் சுவையுணர் நரம்பு அந்த நாக்கினிடத்து தானே இருக்கின்றது. ஆனால் இந்த அருட்சுவை அகத்திலிருந்து எழுந்து பாய்கின்ற அருள் அமுதமாய் உணர்விலே முதலில் காணப்படுகின்ற போது அங்கே இன்ப உணர்ச்சியை தொற்றுவித்து பின்னர் உயிரிலும் உடலிலும் அதை நிரப்பி விடுகின்றதாம். இந்த அருட்சுவை உணரும் கருவி அகவுண்மை வடிவாய் உள்ளதால் அங்கு ஏற்படும் இன்ப உணர்ச்சியே உணர்விலும் உயிரிலும் உடலிலும் உடலின் ஓர் உறுப்பாகிய நாக்கிலும் கூட சுவை அனுபவம் உண்டாக்கப்பட்டு விடுகின்றதாம். இதனால்தான் பஞ்ச அமுதம் ஜெனிக்கும் இடம் நாக்கின் அடி, உள்நாக்குக்கு மேல், மூக்கு முனை, நெற்றி நடு, சிரநடு சிற்றம்பலம் ஆம் என்ப. சிற்றம்பலத் தமுதே அருள் தன்மை கொண்டது, இரவாமை தருவதாம். மற்ற இடத்து உண்டாம் அமுதம் சகமார்க்க சித்தியை உண்டு பண்ணும் யோகியர்க்கு கிடைக்கக்கூடியதாம். மேற்படி சிற்றம்பலம் ஆகிய பொது ஒளிவெளியாய் பிரிவரிதாய் உள்ளதாம். அது ஒளியாய் இருக்கின்றது. அந்த ஒளிக்குள் அருள் வெளியும் உள்ளதால் அகத்தே காண முடிகின்றது. அந்த வெளியில் அருள் ஒளியும் இருக்கின்றதால் உருவாய் தோன்றி அனுபவம் கொள்ளச் செய்கின்றதாம். இத்தன்மையாகிய அகநிலையில் அருள் அறிவாகிய பொதுவிடத்தில் நம் அம்பலவாணர் ஆனந்த நடனம் புரிகின்றார். அவருக்கே தன் அருள் ஒளி மாலையை சமர்ப்பிக்கின்றார் நம் ஜோதி வள்ளலார். அடுத்து பாடல் 22.
திருச்சிற்றம்பலம். எட்டிரண்டும் என் என்றால் மயங்கியே எந்தனக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டுவித்த குருவே. எட்டிரண்டும் என் என்றால் மயங்கிய எந்தனக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டுவித்த குருவே. சுட்டிரண்டும் காட்டாதே துரிய நிலை நடுவே சுகமயமாய் விளங்குகின்ற சுத்தபரம் பொருளே. சுட்டிரண்டும் காட்டாதே துரிய நிலை நடுவே சுகமயமாய் விளங்குகின்ற சுத்தபரம் பொருளே. மட்டிது என்று அறிவதற்கு மாட்டாதே மறைகள் மௌனமுறை பரம்பரத்தே வயங்குகின்ற ஒளியே. தட்டறியா திருப்பொதுவில் தனிநடம் செய்யரசே. தட்டறியா திருப்பொதுவில் தனிநடம் செய்யரசே. தாழ்மொழி என்றிகழாதே தரித்து மகிழ்ந்தருளே. தாழ்மொழி என்றிகழாதே தரித்து மகிழ்ந்தருளே. அருள் விளக்க உரை. புறத்திலிருந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். புறத்திலிருந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். சுருதி, யுக்தி, அனுபவம் இவைகளால் ஏதோ சில உண்மைகள் காண முடியும். இவைகளுக்கு மேல் முதிர்ந்த அனுபவமுடைய மகான்கள் குருவாக அமைந்து தெளிவு செய்யும்போது மாணவன் நிலையிலிருந்து பெற முடியாத சில உண்மைகளை பெற முடியும். அது சுருதி, குரு, சுவானுபவம் எனப்படும். இதற்கும் மேலாய் அருட்ஜோதியே குருவாய் உள்ளத்தே எழுந்தருளி உடனிருந்து கொண்டு கேளாததை கேட்கவும், அறியாததை அறியவும், அனுபவியாததை அனுபவிக்கவும் செய்கின்றார். இம்முறையில்தான் நம் வள்ளல்பிரான் அருட்ஜோதி குருவை கொண்டு யாவும் பெற்று கொண்டார். அக்குரு கிடைக்காத இடத்து உள்ளது உள்ளவாறு காண முடியாமல் மயங்கி நிற்றல் சகசமாம். அப்போது எட்டும் இரண்டும் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்கும்போது அது இன்னதுதான் என உறுதியாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறமாட்டாமல் மயங்கிட நேர்ந்ததாம். இப்பொழுது திருவருள் தானே குருவாகி வந்து உதவுகின்றதால் எந்தவிதத்தும் அடைதற்கரிய மேல்நிலை மேல் உற்று அனுபவபூர்வமாக தெளிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். அருள் நிலையிலிருந்து அவர் காணும் விளக்கத்தை இந்த அருள் விளக்க மாலைப்பாவில் காண்பது பொருந்தும். இவர் அருளாலே கண்டு நிற்கின்றது அருள் ஒளி வடிவே ஆகும். இவர் அருளாலே கண்டு நிற்கின்றது அருள் ஒளி வடிவே ஆகும். ஒளி ஆண்டவர் திருவுரு, ஒளி ஆண்டவர் திருவுரு, அருள் அதன் குணம். ஒளி ஆண்டவர் திருவுரு, அருள் அதன் குணம். இவைதான் 8 அதாவது ஆ, 2 அதாவது உ. எனவே அருட்ஜோதி பதியே இந்த 8ம் 2ம் என்பது உண்மை. இந்த உண்மை அடிப்படையில் இருக்க இதற்கு மேல் எத்தனையோ
கற்பனா தத்துவங்கள் வளர்த்தப்பட்டிருக்கின்றனவாம். 8 ஆகாசம், சூரியன், உடல், பரமான்மா, சிவம் முதலியவாகவும், 8 ஆகாசம், சூரியன், உடல், பரமான்மா, சிவம் முதலியனவாகவும், 2 வாயு, சந்திரன், உயிர், ஜீவான்மா, சக்தி முதலியவாகவும் கொள்ளுவர். மேல் 8ம் 2ம் சேர்வதால் உண்டாகும் பயன் உருவத் தோற்றங்கள், அக்கினி, உணர்வு, ஆன்ம ஞானம், லிங்கம் முதலியனவாம். 8ம் 2ம் என்ன என்று சிறுவர்களை கேட்டால் 10 என்று பதில் சொல்லிவிடுவார்கள். இது பள்ளி கணக்கு. புள்ளிக்கு உதவுமா? அருள் உண்மை ஆன்ம பீடத்தில் ஒடுங்கி கிடக்கின்றது. அருள் உண்மை ஆன்ம பீடத்தில் ஒடுங்கி கிடக்கின்றது. அதாவது பள்ளி கொண்டு கிடக்கின்றது. அந்த பகர பீடத்தின் மீது புள்ளி போல் ஒளிவிடுவது அருட்ஜோதிபதி. அந்த பகரப்புள்ளி பெறுவதற்கு அருட்சக்தி பள்ளி எழ வேண்டும். அப்படி அருளை அருளால் கண்டு நிற்றல்தான் 8ஓடு 2 சேர்த்து எண்ணுதல் என்பர். அப்படி அருளை அருளால் கண்டு நிற்றல்தான் 8ஓடு 2 சேர்த்து எண்ணுதல் என்பர். ஆகவே 8ம் 2ம் ஆன்மானுபவ அருள் விளக்க நிலையே ஆகும். திருவருளாகிய குருவே இந்த மேல்நிலை அனுபவத்தை கூட்டி வைப்பார் என்பது உண்மையாம். இனி இரண்டாவதாக நம் பதி பரம்பொருளாக வழங்கப்படுகின்றார். இந்த சுத்த பரம்பொருள் மறைந்து அகத்திலே கிடப்பதும் அல்ல, வெளியாய் புறத்திலே காணப்படுகின்றதுவும் அல்ல. இந்த சுத்த பரம்பொருள் மறைந்து அகத்திலே கிடப்பதும் அல்ல, வெளியாய் புறத்திலே காணப்படுகின்றதும் அல்ல. அகத்திலே ஒடுங்காது விரிந்து நிறைந்தும் புறத்திலே வெளியாகாது மறைந்தும் கிடக்கின்ற அனகநிலை கொண்டதாம். அகத்தை அல்லது பக்கத்தில் இருப்பதை குறிக்க அகச்சுட்டு என்றும், புறத்தில் அல்லது சற்று விலகி வேறாக இருப்பதை குறிக்க புறச்சுட்டு என்றும் 2 நிலை உள்ளன. இந்த இரு நிலைகட்கும் கட்டுப்படாத ஒன்றுதான் அனகநிலை. இந்த இரு நிலைகட்கும் கட்டுப்படாத ஒன்றுதான் அனகநிலை. அகம் புறமாகிய இரு சுட்டுகளையும் அகர இகரத்தால் குறிப்பது மரபு. ஆனால் அனகநிலை சுட்டு உகரத்தால் குறிக்கப்படுவது வழக்கொழிந்துள்ளனவாம். இது என்றும் அது என்றும் இயம்ப ஒண்ணா பதியை, அது என்றும் இது என்றும் இயம்ப ஒண்ணா பதியை உது என்ற தானே யாவுமாய் அகத்தையும் புறத்தையும் இணைத்து நிற்கும் ஒன்றாய் கண்டு ஓதப்படுகின்றதாம். இந்த அனகப் பரம்பொருளின் நிலையை சாற்ற வந்ததாம். இது சுழுத்தியில் கிடக்கும் ஜீவான்மாவையும் துரியாதீதத்தில் திகழும் பரமான்மாவையும் இணைத்து நிற்கின்ற துரிய சுத்த நிலை என்பது ஞானியர் காணும் அனுபவம். இந்த நிலையில் இருப்பதே ஒரு இன்பமாம். இதுவே தூங்காமல் தூங்கும் நிலை எனவும், சுகநிலை எனவும், அரிதுயில் எனவும், யோக நித்திரை எனவும் கூறப்படும். இந்நிலையில் விளங்கும் அருட்பரம்பொருளைத்தான் அருள் விளக்காக போற்றிக் கொள்ளுகின்றோம். நம் பதி ஜோதியின் ஒளிக்கதிர் பரவுகின்ற எல்லை எவராலும் எக்காலத்தும் அறிய முடிகின்றது இல்லையாம். அது குறித்து வேதங்களே ஒன்றும் சொல்ல முடியாமல்
மௌனம் சாதிக்கின்றன என்றால் வேறு எதனால் முடியும்? இன்றைய விஞ்ஞானமும் எத்தனையோ கருவிகளையும் யூகம் துணை கொண்டும் மகா பிரபஞ்ச வெளியின் எல்லை கணக்கிட முடியாமல் தவிக்கின்றனவாம். அந்த எல்லை காண்பரிய பெருவெளிமுற்றும் தன் அருள் ஒளியை பரப்பி தன் அற்புத திருநடனம் விளங்கச் செய்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெருமையென்னே. இந்த பதி நமது சத்திய ஞானப்பொதுவில் என்றென்றும் இருந்து கொண்டு ஒப்பற்ற திருநடனம் செய்து கொண்டே இருக்கின்றார். நடராஜ மணியே, எனது இந்த சொற்களை கீழானவை எனக் கருதி இகழ்ந்து விடாதே. தயவு செய்து ஏற்று அணிந்து மகிழ்வோடு திருவருள் பாலிப்பாயாக. காண்கின்றோர் அருள்ஒளி பெற்று ஆனந்தமுற்று வாழ்வார்களாக என்று இம்மாலையை சூட்டுகின்றார் நம் வள்ளல் பெருமான். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகமிருந்து வருக அருளுடன், அநேகமாக வாழ்க தயவுடன். அகமிருந்து வருக அருளுடன், அநேகமாக வாழ்க தயவுடன். தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு.